கோப்பை போட்டிகளில் இந்தியாவின் இருபாலர் அணியும் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளன. கபடிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் பழமையான விளையாட்டாக கொக்கோ உள்ளது. இந்த நிலையில் இந்தியா மற்றும் சர்வதேச கொக்கோ கூட்டமைப்புகள் இணைந்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் ஆதரவுடன் முதல் முறையாக கொக்கோ உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தியது. டெல்லியில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்ற போட்டிகளில் 20 ஆடவர் அணிகளும் 19 மகளிர் அணிகளும் பங்கேற்றன. குரூப் ஸ்டேஜ் மற்றும் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெற்றன. இந்திய ஆடவர் அணி காலிறுதியில் இலங்கை அணியையும் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவையும் வீழ்த்தியது. இறுதிப் போட்டியில் நேபாளத்தை எதிர்கொண்ட இந்தியா 54-36 என்ற புள்ளி கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இதேபோல இந்திய மகளிர் அணி காலிறுதியில் வங்கதேசத்தையும் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவையும் வீழ்த்தியது. இறுதிப் போட்டியில் நேபாள அணியை 78-40 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்திய இந்திய கோகோ மகளிர் அணி உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. இந்த தொடரில் இந்தியாவின் இருபாலர் அணியும் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று அசத்தியுள்ளன. இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கோகோ அணிகளுக்கு நாடு முழுவதும் வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. இந்திய கோகோ விளையாட்டிற்கு இது சிறப்பான நாள் என புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் மோடி, கோகோ விளையாட்டை இளைஞர்களிடம் எடுத்துச் செல்ல இந்த வெற்றி மேலும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.